ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அருமையான டிஷ் பண்ண போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து சோக்கோ கேக்கு தான் பண்ண போகிறோம். ஸோ அதில் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன். சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து எக்கோட வெள்ளையை ஊற்றிக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடுவோம். நல்லா நுர வர்ற மாதிரி அடித்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி நுர வர்ற மாதிரி அடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகரோட பவுடர், ஸோ சர்க்கரை வந்து நான் மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து இப்போ நான் வந்து ஒரு கப்பு ஃபுல்லாகவே போட்டுக்கிறேன். ஒரு கப்பு ஃபுல்லாகவே நான் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ திருப்பி நம்ம அது வந்துட்டு நல்லா நுர வர மாதிரி அடிச்சுட்டு வந்துடுவோம். இதையுமே நம்ம வந்து நல்லா அடிச்சுட்டு வந்துட்டோம். நுர வர மாதிரி அடிச்சிட்டோம். நான் வந்து 5 எக்கு எடுத்திருக்கேன். 5 எக்கோட எல்லோ இது அப்படியே ஊற்றிக்கலாம். இப்போ திருப்பி இதை நம்ம நல்லா நுர வர மாதிரி அடிச்சுட்டு வந்துடணும். இதையுமே நல்லா அடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ண வேண்டியதுதான். ஸோ இதையுமே அடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். ஸோ இதில் கலராகவே கிடைக்கும். கலரை வேணும்னா நீங்கள் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. கலர் இல்லாமல் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 1 ஸ்பூன் ஊற்றிட்டேன். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கப்பு மைதா, ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம சளிச்சு எடுத்துடலாம். அது கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் எதுவுமே வரல. ஸோ ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம சோக்கோ பவுட்ரு அப்படி இதில் போட்டுக்கலாம். அதுவும் ஒரு கப்பு தான். சோடா, பேக்கிங் சோடான்னு சொல்லுவோம்ல, அது வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூனு. அவ்வளோதான். இது சளிச்சு எடுத்துடலாம். இப்போ சளிச்சாச்சு. ஸோ சளிக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ இந்த மாதிரி கட்டையாக வரும். ஸோ அதனால் இப்போ கட்டையாக வந்திருக்கு. அவ்வளோதான், சளிச்சு முடிச்சாச்சு. இப்போது இது வந்துட்டு நம்ம 1 கப்பு பால் எடுத்திருக்கேன். பால் தேவைக்கு தான். ஸோ நான் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன். நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு பேஸ்ட்டு போல். இப்போ வந்து ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். ஸோ ஒரு இப்போ நான் இந்த சன்ஃப்ளவர் ஆயில் வந்து 2 ஸ்பூன் ஊற்றுறேன். இப்போ நான் 2 ஸ்பூன் ஊற்றியாச்சு. அவ்வளோதான், ஃபினிஷடு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கையாலே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ இதுக்கான பாத்திரத்தை ரெடி பண்ணிடலாம். இப்போ குக்கரில் வந்து நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். குக்கரில் தான் நம்ம கேக் பண்ண போகிறோம். ஸோ வந்து 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். ப்ரெஷ் இருந்தால் ப்ரெஷ்ஷால் நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. நான் வந்து கையாலே அப்ளை பண்ண போகிறேன். இப்போது வந்து நம்ம வந்து லைட்டாக குலுக்கிக்கணும். ஸோ வந்து அந்த பப்ளூஸ் எல்லாம் இருக்கும். அதனால் ஓகே போதும். ஸோ ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து குக்கரை கொண்டு வந்து இதில் வச்சிடலாம். இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இந்த வாஷர் இருக்கக்கூடாது, இந்த இது இருக்கக்கூடாது விசில். ஸோ அதை எடுத்துடலாம். அவ்வளோதான். அவ்வளோதான். இது வந்து 40 நிமிஷம் வரைக்கும் இருக்கணும். ஸோ சிம்மில் தான் வச்சுருக்கேன். 40 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து 40 நிமிஷம் ஆயிடுச்சு.
ஸோ நான் இதை ஓப்பன் பண்ண போகிறேன். இப்போது நம்ம வந்து எப்படி வெந்துருச்சு அப்படின்னா 40 நிமிஷம் கணக்கு தான். ஸோ இருந்தாலுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டிக் வச்சு நம்ம இந்த மாதிரி குத்தி பார்ப்போம். ஸோ இப்போ ஒட்டலைன்னா தான் ரெடி ஆகிடுச்சு. சுத்தமாக ஒட்டவே இல்லை, நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்க என் கையிலையும் ஒட்டலை. ஸோ இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சுற்றி கத்தியால் குத்தி எடுத்துடலாம். நல்லா குத்தி பார்க்கலாம். ஸோ இதில் நான் ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். நல்லா ஸ்பாஞ்சு போது வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போது இதை எடுத்துடலாம். நம்ம இது குக்கரை வந்து பாருங்க ஒரு 5 நிமிஷம் சூடாறிட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு கையில் கொஞ்சம் சூடு இல்லாமல் இருக்கும். ஸோ நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஷேப்பாகவும் வந்திருக்கு, பஞ்சு மாதிரி வந்திருக்கு. செம்ம சாஃப்டாக இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நான் லைட்டாக டெக்கரேஷனில் எதுவும் நான் பண்ணலை. நான் சொன்ன மாதிரி சும்மா லைட்டாக அந்த இது இருக்குல்ல கலர் கலராக அது வச்சுருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஏற்கனவே லைட்டாக கட் பண்ணியிருந்தேன். சரி நம்ம ஃபோட்டோ எடுக்காமல் நம்ம வந்து கட் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ வந்தேன். நல்லா ஆவி பறக்குது, சாஃப்டாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக இந்த கேக்கை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். செம்ம ஈஸியாக இருக்கும், நம்ம கடையிலாம் போய் ஒன்று வாங்கி சாப்பிட தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க.